சென்னையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில நிர்வாகக் குழு கூட்டம் ஆலோசனை. 6 தொகுதிகளுக்கு குறைவாக திமுக கொடுத்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் என ஒரு சிலர் தெரிவித்ததாக தகவல். தமிழ்நாட்டில் தற்போது வரை 75 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விசிகவில் சென்னை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு விருப்பமனு இன்று தொடங்கியது. வரும் 24ஆம் தேதி வரை விருப்பமனு அளிக்கலாம். பறவை காய்ச்சல் பாதிப்பு எதிரொலி. இறைச்சி கழிவுகளை பொது இடங்களில் கொட்டக்கூடாது என சுகாதாரத்துறை எச்சரிக்கை. அதிமுகவுக்கு 17 முதல் 18 விழுக்காடு வரைத்தான் வாக்கு வங்கி உள்ளது என ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். தாவேக்கு 35 விழுக்காடு வாக்குகள் பெறும் எனவும் சென்னையில் நடைபெற்ற தாவேக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகள் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. ஏப்ரல் 2ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இருக்கும் நிலையில் தேர்தல் பணியாளர்களுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தக்கூடாது. பயிற்சி நடத்தும் தேதியை மாற்ற வேண்டும் என அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தரப்பில் வலியுறுத்தல். மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய வணிக சிலிண்டர்களின் அளவை 50 விழுக்காடாக உயர்த்த மத்திய அரசு அறிவிப்பு. ஹோட்டல்கள், அரசு சமையல் கூடங்கள் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும் என நிபந்தனை. ரூபாய் மதிப்பு கடும் சரிவு, தொழில்துறை எரிபொருள் விலை உயர்வு ஆகியவை பணவீக்கத்தின் அறிகுறிகள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அமமுகவுக்கு 12 தொகுதிகள் ஒதுக்கீடு என தகவல். 12 தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிட முடிவு. நாளை புதுச்சேரி தாவேக்க வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் நிறைவடையும் நிலையில் வேட்பாளர்கள் பட்டியலை நாளை வெளியிடுகிறார் விஜய். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கும் சீமான். முதல் நாளில் திருத்தணி, சோளிங்கர், ராணிப்பேட்டையில் வாக்கு சேகரிக்கிறார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் வேலூர் மேயருக்கு சம்மன். மார்ச் 23ஆம் தேதி சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அறிவுறுத்தல். அருப்புக்கோட்டையில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் காரில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை. காரில் இருந்த பைகள் அனைத்தையும் முழுமையான வீடியோ பதிவுடன் சோதனை நடத்தினர். நெல்லை அருகே குடும்ப தகராறில் கை துப்பாக்கியை காட்டி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டிய முன்னாள் ராணுவ வீரர் கைது. நாட்டு துப்பாக்கி, கன் பவுடர் பறிமுதல். 5 ஆண்டுகளில் இரட்டிப்பான அசாம் முதலமைச்சரின் சொத்து மதிப்பு. 2021இல் ஹிமந்த பிஸ்வா மற்றும் அவரது மனைவியின் சொத்து மதிப்பு 17 கோடியாக இருந்த நிலையில் 5 ஆண்டுகளில் 35 கோடியாக அதிகரிப்பு. எஸ்ஐஆரிலிருந்து பெயர்களை நீக்குமாறும் மக்களை ஊடுருவல்காரர்கள் என்று முத்திரை குத்துமாறும் மத்திய அரசு கூறுவதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியும் மத்திய அரசும் தான் உண்மையான ஊடுருவல்காரர்கள் என்றும் விமர்சனம். நாளை CSK அணியின் ரீயூனியன் நிகழ்ச்சி. நாளை மாலை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் தற்போதைய வீரர்களுடன் முன்னாள் வீரர்களும் பங்கேற்பு. IPL தொடருக்காக பயிற்சியில் ஈடுபட்டு வரும் வீரர்கள். சன்ரைசர்ஸ் அணியின் பயிற்சி ஆட்டத்தில் 42 பந்துகளில் 94 ரன்களை உல்லாசிய அபிஷேக் சர்மா. 2026 IPL தொடர் மஞ்சள் ஜெர்சியில் MSK தோனியின் கடைசி ஆண்டாக இருக்க வாய்ப்புள்ளது. CSK முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா கருத்து. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பட்டப்பகலில் வீடு புகுந்து சிலிண்டர்கள் திருட்டு. இருசக்கர வாகனத்துடன் கேட்டை கடந்து உள்ளே சென்று சிலிண்டர்களை திருடிச் சென்ற குற்றவாளிகளை தேடி வரும் போலீசார். ஹாலிவுட்டின் பழம்பெரும் ஆக்ஷன் ஹீரோ சக் நோரிஸ் வயது மூப்பு காரணமாக காலமானார்.
தி வே ஆஃப் டிராகன் படத்தில் புரூஸ்லியுடன் சக் நோரிஸ் மோதும் காட்சியை நினைவு கூர்ந்து பலரும் இரங்கல்.